அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலையொலியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி வயநாடு நிலச்சரிவு தமிழ்நாட்டிற்கு எச்சரிக்கையா, காட்கில் அறிக்கை ஒரு பார்வை என்ற தலைப்பின் கீழே தான் இன்றைய காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். வயநாடு நிலச்சரிவில் பலியான அனைவருக்கும் மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வயநாடு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் தான் இந்த வயநாடு. கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 6 மாநிலங்களும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமானோர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் ஒரு 300 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்தியாவையே உலுக்கிய ஒரு செய்தி. இதுவரைக்கும் இது போன்ற பேரிடரை கேரளா சந்தித்ததே இல்லை அப்படின்னு கேரள முதல்வர் சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னாலும் ஒட்டுமொத்தமாக நம்ம இயற்கை மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சு போகவே முடியாது. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. இப்போ இந்த பேரிடரை முன்கூட்டியே அறிவதற்கான எந்த ஒரு திட்டமும் நம்மக்கிட்ட இல்லையா அப்படின்னா, மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேரள அரசு என்ன சொல்லுது, அதை மறுக்குது. இல்லை, இவங்க சிவப்பு நிற அறிக்கை கொடுக்கல, ஆரஞ்சு நிற அறிக்கை கொடுத்ததுனால தான் இப்போ இவ்வளோ தூரம் இவங்க முதல்லே சிவப்பு அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருந்திருப்போம் அப்படிங்கிறது கேரளாவினுடைய பதிலாக இருக்குது. இப்போ இதில் அரசுகளை நம்ம எந்த அளவுக்கு குறை சொல்கிறோமோ அதே அளவுக்கு மக்கள் மீதும் நம்ம குறைய சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இங்கே மக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்காமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சுற்றுச்சூழல் மாறுபாட்டினால தான் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நிகழ்து. என்ன தான் இயற்கை சீற்றத்தை நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கை பேரிடர்களை கணிக்க முடியாது அப்படின்றது என்ன தான் நம்ம ஒரு வாதமாக இருந்தாலுமே, அந்த இயற்கை பேரிடர்களுக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் ஒரு காரணமாக அமைகிறது அப்படிங்கிறது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. ஏன் அப்படின்னா, கடந்த 2011ஆம் ஆண்டு மாதவ் காட்கில் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் நிபுணருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய அந்த 6 மாநிலங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆய்வு மேற்கொண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் இந்த 6 மாநிலங்களை குறிப்பிடுறாங்க. அந்த அறிக்கை நடைமுறைப்படுத்துறதுல சில சிக்கல் இருந்தது. அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பேரிடர் வந்திருக்காது அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சமீப காலமாக அந்த கஸ்தூரிரங்கன், காட்கில், மாதவ் காட்கில் இவங்களோட அறிக்கையை தொடர்ந்து இணையத்தில் தேடிக்கிட்டே இருக்காங்க. அது சம்பந்தமான பல காணொளிகளும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதவ் காட்கில் மற்றும் கஸ்தூரிரங்கன் ஆகியோர் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கொண்ட ஆய்வினுடைய அறிக்கை, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொளியில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். கடந்த 2010 மார்ச் மாதம் இந்திய ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பதற்காகவும் ஒரு குழுவை மாதவ் கட்கில் என்ற சுற்றுச்சூழல் நிபுணர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. இந்த குழு மேற்கு தொடர்ச்சி மலை சூழலியல் நிபுணர் குழு என்று அழைக்கப்படுகிறது. இந்த குழு மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. கிட்டத்தட்ட 522 பக்கங்கள் கொண்ட அந்த ஆய்வு அறிக்கை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காட்கில் குழு மேற்கொண்ட அறிக்கையின்படி அரசிற்கு சில பரிந்துரைகளை மேற்கொள்கிறது. அதன் அடிப்படையில் சில குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் நம்ம இதில் முக்கியமான தகவல்களை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா 522 பக்கங்கள் இருக்குது. அது முழுவதையும் நம்ம படித்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால் குறிப்பெடுத்து வச்சுருக்கிற முக்கியமான சில பகுதிகளை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சூழலியல் நிபுணர் குழு காட்கில் குழு முழு மேற்கு தொடர்ச்சி மலையையும் ஒரு சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதியாக நியமிக்கிறாங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதையுமே அவங்க சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள 142 தாலுகாக்களை சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்களாகவும் பிரிக்கிறாங்க. மண்டலம் 1, மண்டலம் 2, மண்டலம் 3. இப்போ இந்த மண்டலம் 1ல் சுரங்கம், அனல் மின் நிலையங்கள் எதையுமே அமைக்க முடியாது. அவ்வளவு தெளிவாக சுற்றுச்சூழலுக்கு அது உகந்தது இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி
சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் 1ல் பெரிய அளவிலான சேமிப்பு அடிப்படையில் புதிய அணைகள் எதுவும் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கேரளாவில் அதிரப்பள்ளி மற்றும் கர்நாடகாவின் கூண்டியா அப்படிங்கிற இரண்டும் இந்த சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்துக்குள்ளே வர்றதுனால இந்த அணைகளுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையாக இருந்தது. அதே மாதிரி காட்கில் கமிட்டி அறிக்கை வந்து சுற்றுச்சூழலை நிர்வகிக்கும் தற்போதைய இந்த முறையை மாற்ற வேண்டும் அப்படின்னு அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்தது. அது என்ன பரிந்துரை அப்படின்னா, மேலிருந்து கீழான அணுகுமுறையை விட கீழிருந்து மேலான அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கிராம சபைக்கு அவங்க மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2024 இருக்கோம். ஆனால் 2011ஆம் ஆண்டே கிராம சபைக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது. அந்த கிராம சபையில் சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த காட்கில் குழு வந்து மிக வலிமையாக பரிந்துரை செய்கிறது. அதனால் கிராம சபையில் உள்ளூர் அரசு அலுவலர்கள் மற்றும் மக்களினுடைய ஒத்துழைப்போட இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 3 படி இந்த சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தின் கீழ் ஒரு சட்டப்பூர்வ ஆணையமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சூழலியல் ஆணையத்தை வந்து ஆணையம் வந்து பரிந்துரை செய்தது. இப்போ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள். இப்போ இந்த மாதவ் காட்கிலோட அறிக்கையின் மீது ஒரு சில விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள் வந்து என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்குது, ஆனால் அடிப்படை உண்மைகளுடன் இது வந்து எதுவுமே ஒத்துப்போகலை அப்படிங்கிறது தான் அதன் மீதான விமர்சனம். இப்போ அந்த காட்கில் குழு பரிந்துரைத்த சில கோரிக்கைகளை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை வந்து முழுவதுமே சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் பல்வேறு மாநிலங்களோட எரிசக்தி மற்றும் வளர்ச்சியை வந்து அது தடுக்கக்கூடியதாக உள்ளது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த காட்கில் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படும் வருவாய் இழப்புகள் வந்து இதில் ஒரு தீர்வு இல்லை. ஏன்னா இப்போ வந்து அங்கே எரிசக்திக்கும் இப்போ ஒரு சில நிறுவனங்களுக்கும் அங்கே அனுமதி கொடுக்கும்போது அந்த நிறுவனங்களை வந்து உணர்திறன் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதுனால அந்த நிறுவனங்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அரசுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்படும். அந்த வருவாய் இழப்புகளுக்கு ஒரு தீர்வும் கிடையாது. அதனால் இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த காட்கில் அறிக்கை வந்து முழுக்க அணைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரும் எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு இந்த பரிந்துரை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மிக முக்கியமாக இது என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பல மாஃபியாக்களை வந்து இது பாதிக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த மாஃபியாக்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த அறிக்கையை வந்து வெளியிடும்போது கோவாவில் இருக்கக்கூடிய மணல் அகழ்வு மற்றும் குவாரி லாபிகளிடமிருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்தது. இந்த காட்கில் அறிக்கை வந்து இந்த மாஃபியாக்கள் சுரங்க மாஃபியாக்களுக்கு வந்து எதிராக இருக்கிறது என்றும் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க. இருந்த போதிலும் இந்த காட்கில் அறிக்கையை வந்து 2011 முடிச்சிட்டாங்க, ஆகஸ்ட் மாதம். அப்படி முடிச்சுட்டு இதை வந்து அமைச்சகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அமைச்சகம் வந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த காட்கில் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எதிர்பார்த்தபடி இது வந்து ஒரு பொது விவாதத்துக்கு வரணும். அப்படி வந்தால் தான் இதை வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா குறிப்பிட்ட அந்த மாஃபியாக்கள் வந்து இதை வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டதுனால இவங்க இது ஒரு பொது விவாதத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து இதை வந்து அமைச்சகத்திட்ட கேட்கும்போது அமைச்சகம் வந்து அந்த நகலை வந்து கொடுக்கல, இந்த அறிக்கை நகலை. அதே மாதிரி ஆர்டிஐலையும் கேட்டு பார்த்துருக்காங்க. அப்பையும் இந்த காட்கில் குழுவோட அறிக்கையை வந்து அமைச்சகம் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் வந்து பொதுநல வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் காட்கில் குழுவினுடைய அனைத்து அறிக்கையும் வந்து இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க.
இப்போ இந்த அறிக்கை வந்து 522 பக்கங்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால இதை யாருமே வந்து படிக்காமல் மணல் மாஃபியாக்கள் வந்து அந்த என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்பினதுனால இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அப்போவே வந்து கேரளாவில் மிகப்பெரிய போராட்டம் அடித்தது. இந்த அறிக்கையையும் சுற்றுச்சூழல் நிபுணரான மாதவ் காட்கிலோட உருவ பொம்மையும் அங்கே வந்து மக்கள் எரித்து அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. இப்போ இதனால வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இது வந்து அரசுக்கு வந்து ஒரு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால உடனடியாக அரசு வந்து என்ன செஞ்சது அப்படின்னா இந்த அறிக்கையை வந்து மறு ஆய்வு செய்வதற்காக மறுபடி ஒரு குழு வந்து அமைச்சு இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து திரும்ப ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவோட பேர் தான் வந்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இப்போ இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில் 10 உறுப்பினர்களை கொண்ட உயர்மட்ட குழு வந்து உருவாக்குனாங்க. இப்போ இந்த குழு வந்து காட்கில் அறிக்கையின்படி மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே சூழலியல் உணர்திறன் பகுதியாக அறிவிச்சிருந்தார். ஆனால் கஸ்தூரி ரங்கன் அறிக்கையின்படி மொத்த பரப்பளவில் 37% மட்டும்தான் உணர்திறன் பகுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 60,000 சதுர கிலோமீட்டர் மட்டுமே நம்ம வந்து இஎஸ்ஏ கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட அறிக்கை அதை சொல்லுது. அதே மாதிரி அந்த 37% மட்டும் சுரங்கம், குவாரி மற்றும் மணல் அகழ்விற்கான தடை வந்து அங்கே நீடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிட்டத்தட்ட 58% வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவங்க அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அதில் ஒரு 90% இந்த இஎஸ்ஏயின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால இது ரெண்டுக்கும் இடையே வந்து ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி இஎஸ்ஏ கீழே தற்போது சுரங்க பகுதிகள் எதுவும் இருந்தது அப்படின்னா 5 ஆண்டுகளுக்குள்ளே அந்த சுரங்கத்தை வந்து அகற்றணும். அப்படி இல்லைன்னா அது எப்போ காலாவதி ஆகுதோ அதில் எது முதல்ல வருதோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த சுரங்கங்களை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனல் மின்சாரம் வந்து அனுமதிக்கவே படாது. விரிவான ஆய்வுக்கு பின்னர் மட்டும்தான் இந்த நீர்மின் திட்டங்கள்லாம் அனுமதிக்கப்படும். இதே போல் இந்த இஎஸ்ஏ பகுதிகளில் அதிக மாசுபடுத்தும் சிவப்பு தொழில்கள் வந்து கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த கஸ்தூரி ரங்கன் குழு வந்து குறிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றிய கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில் மக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் தோட்டங்களை சூழலியல் உணர்திறன் பகுதிகளோட வரம்பிலிருந்து அதை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இவங்க பரிந்துரை பண்ணாங்க. இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையின் அடிப்படையில் 123 கிராமங்கள் மட்டுமே இஎஸ்ஏ வரம்புக்கு உட்பட்டது. அதாவது காட்கிலோட அறிக்கையின்படி 142 தாலுகாக்கள் வந்து இந்த உணர்திறன் மண்டலங்களாக வகைப்படுத்தப்பட்டது. ஆனால் கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில் வெறும் 123 கிராமங்கள் மட்டும்தான் அந்த அறிக்கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கஸ்தூரி ரங்கன் குழு மீதும் சில விமர்சனங்கள் வந்தது. என்ன அப்படின்னா காட்கில் அறிக்கை வந்து முழுக்க முழுக்க சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாகவும் வளர்ச்சிக்கு எதிராகவும் இருக்குது. கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தாலுமே அது வந்து மாஃபியாக்களுக்கு வந்து துணை போகிறதா இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்தது. இப்போ இங்கே வந்து வளர்ச்சி, சுற்றுச்சூழல் இது ரெண்டையும் வந்து சமரசம் செய்யாமல் நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் நிறுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா வளர்ச்சி வேணும் அப்படின்னா அங்கே வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா வளர்ச்சி திட்டங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. இப்படி இந்த 2 குழுக்களுக்குமான அறிக்கையிலையுமே சில வேறுபாடுகள் இருந்ததுனால மறுபடியும் ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க. இப்போ உமன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இப்போ இந்த உமன் குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சுற்றுச்சூழல் பலவீனமான நிலத்தின் பிரிவுகளில் மாற்றங்களை செய்ய அந்த குழு வந்து அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. இப்போ இந்த இஎஃப்எல் பகுதிகளை நிர்ணயிப்பதில், அதாவது பலவீனமான நிலப்பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் நிர்ணயிப்பதில் ஒரு கடுமையான தவறு நடந்ததாகவும் உமன் கமிட்டி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு செயற்கைக்கோள் கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு இந்த குழு வந்து பரிந்துரைக்குது. இப்போ இதில் வந்து தோட்டமாக இருந்தாலும் சரி, விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி, அதுவும் வந்து இதில் சேர்க்கணும். அதாவது பலவீனமான நிலங்கள் அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அறிக்கையின்படி நிலம் கையகப்படுத்துறதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு இந்த உமன் குழு வந்து பரிந்துரைச்சது. இப்போ இந்த குழு வந்து விவசாயிகளுக்கு ஆதரவான பல பரிந்துரைகளை செய்துள்ளது. இதில் வந்து மக்கள் வசிக்கும் பகுதி மற்றும் தோட்டங்களை சூழலியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட பகுதிகளின் வரம்பிலிருந்து விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநில அளவிலான குழு வந்து மாதவ் காட்கில் மற்றும் கஸ்தூரி ரங்கன் அறிக்கைகள்
வனநிலம் மற்றும் மக்கள் குடியிருப்புகளை வரையறுக்க இஎஸ்ஏ என அடையாளம் காணப்பட்ட இடங்களில் கள ஆய்வு நடத்த வேண்டும் என்று கூறியது. இந்த பகுதிகளோட மக்கள் தொகை அடர்த்தியை ஆய்வு செஞ்ச பிறகு மனித குடியிருப்புகளுக்கு வந்து இஎஸ்ஏ வகையிலிருந்து விலக்களிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலப்பின வகை பால் கறக்கும் விலங்குகளை வளர்ப்பதை வந்து விவசாயிகள் தடுக்கக்கூடாதுன்னும் இயற்கை வேளாண்மைக்கு மாறுவதற்கான அவகாசத்தை வந்து 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக நீட்டிக்க வேண்டும் என்றும் இந்த குழு வந்து அறிவுறுத்தியிருக்கு. அதே மாதிரி வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் வந்து வழிதவறி செல்வதை தடுக்க வேலி அமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கை வந்ததுக்கப்புறமும் வந்து அவங்க அச்சப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் இந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால இந்த மாஃபியாக்கள் வந்து இதையும் வந்து ஒரு விவாத பொருளுக்கு கொண்டு வராங்க. அதனால் இப்போ வந்து கஸ்தூரிரங்கன் அறிக்கையை வந்து நடைமுறை அறிக்கையாக கருதினாலுமே காட்கிளீன் அறிக்கை வந்து விவசாயிகளுக்கு எதிரானது என நினைக்கிறது வந்து முற்றிலும் வந்து தவறானது. ஏன்னா சுற்றுச்சூழல் பலவீனமான நிலங்கள் அப்படிங்கிறது வேற, சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதிகள் அப்படிங்கிறது வேற. இது ரெண்டையும் வந்து முழுமையாக வந்து உணராமல் அதை எதிர்த்ததுனால அந்த 2011ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமையே போனது. இப்போ இந்த எதிர்ப்புகள் வந்து எதனால் அப்படின்னா சுற்றுச்சூழல் மீது இருக்கக்கூடிய ஒரு நேசத்தால் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நம்மளுடைய நிலங்கள் வந்து அபகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இதை வந்து விவசாயிகள் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. இருந்தாலும் இதில் கஸ்தூரிரங்கன் அறிக்கையில் உள்ள 5 முன்மொழிவுகளை மட்டும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசு நவம்பர் 2013 வந்து ஒரு ஆணை வந்து வெளியிட்டது. இந்த ஆணை தான் வந்து போராட்டத்துக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் மேலும் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கஸ்தூரிரங்கன் குழு வந்து அந்த அறிக்கையை கடைசியாக ஏப்ரல் 15, 2013 அன்று அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கிறது. இறுதியாக அது பொது தளத்தில் வைக்கப்பட்டு குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, கேரளா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மேற்கு தொடர்ச்சி மலைகள் உட்பட்ட அனைத்து பங்குதாரர்களுக்கும் இது வந்து பரப்பப்படுது. கருத்து மற்றும் கருத்துருக்களுக்கு திரு கஸ்தூரிரங்கன் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளை ஏற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 37% மேல் இஎஸ்ஏ என அறிவிக்க அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இப்போ இதன் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்பான கஸ்தூரிரங்கன் கமிட்டியோட அறிக்கையை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ள நிலையில் கேரளாவில் இப்போது கூட கஸ்தூரிரங்கன் கமிட்டி அறிக்கைக்கு பதிலாக அதையே தான் விரும்புகிறாங்க. எதை கமிட்டியோட அறிக்கை தான் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் விரும்புகிறாங்க. சட்டவிரோத சுரங்கம் காரணமாக மறைமுகமாக வெளியேற்றப்படுவோமோ என வந்து மக்கள் அச்சப்பட்டதுனால தான் இப்போ வரைக்கும் அந்த அறிக்கையை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த காட்கில் அறிக்கை, கஸ்தூரிரங்கன் அறிக்கை, உம்மன் அறிக்கை இது எல்லாமே வந்து இந்திய ஒன்றிய அரசு கையில் இருந்தது. அவங்க வந்து அதை பொது களத்தில் வந்து வெளியிடலை. அதனால் மாநிலங்கள்கிட்டையும் எந்த கருத்தும் கேட்கலை. இந்த நேரத்தில் வந்து இதை யார் தலையிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அந்த அறிக்கைகள் வந்து எதையுமே நடைமுறைப்படுத்துறதில் பல சிக்கல் இருந்தது. அதனால் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதை வந்து சுற்றுச்சூழல் உணர்திறன் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சுற்றுச்சூழல் முக்கியம் குறித்து ஆய்வு செய்யப்பட்ட இந்த 2 குழுக்களின் பரிந்துரைகள் மீதான இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய தவறியதற்காக என்ஜிடி தலைவர், அதாவது தேசிய தீர்ப்பாயத்துடைய தலைவர் நீதிபதி ஜஸ்வந்த்குமார் தலைமையிலான அமர்வு அமைச்சகத்திற்கு வந்து 25,000 ரூபாய் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க அக்டோபர் 1, 2013. ஏன்னா 2 குழுவினுடைய அறிக்கையும் இருக்குது. ஆனால் இந்த குழுவினுடைய அறிக்கை வந்து சம்மந்தப்பட்ட 6 மாநிலங்களுக்கு அனுப்பி அந்த 6 மாநிலங்களோட கருத்துக்களை வந்து கேட்கணும். கேட்டுட்டு இந்த குழுவின் அறிக்கையின்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த குழுவினுடைய அறிக்கையின்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. கிட்டத்தட்ட 6 மாநிலங்கள் இதில் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்த கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு. இந்த பகுதியும் வந்து இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு சில மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ள விருதுநகர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளுக்கு
என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மாதவ் காட்கில் அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பேரிடர் வந்திருக்காது அப்படிங்கிறது பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களோட கருத்தாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளாவில் நடந்த இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா ஒரே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தான் கேரளாவும் அமைஞ்சிருக்கு, தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு. இன்னும் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணமாக விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தேனி மாவட்டம், இது எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளையும் வந்து கண்காணிக்க வேண்டிய கடமை வந்து அரசுகளுக்கு இருக்குது. அதனால் நம்ம இந்த காணொளி வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அரசுக்கு இதை வந்து தெரியப்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா 2011 இந்த மாதவ் காட்கில் அறிக்கை, கஸ்தூரிரங்கன் அறிக்கைகளை வந்து அந்தந்த மாநில அரசுகளுக்கு வந்து ஒன்றிய அரசு அனுப்பி அதனுடைய கருத்துக்களை கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மாநில அரசுகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்களா என்னங்கிறது தெரியலை. அதே மாதிரி இந்த அறிக்கையை வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த மாநில மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது மிக ஒரு வருந்தக்கூடிய செயல். ஏன்னா அது வந்து அந்தந்த மாநில மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது மட்டும்தான் அது வந்து பரவலாக எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். இந்த மாதவ் காட்கில் அறிக்கை, கஸ்தூரிரங்கன் அறிக்கைகளை தமிழில் உடனடியாக மொழிபெயர்க்கணும். அதே மாதிரி அரசு வந்து அந்த அறிக்கையின் மீது தமிழ்நாடு அரசு என்ன கருத்துரு பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அறிய முற்படுறதுக்காக இது சம்பந்தமாக முதலமைச்சர் தனிப்பிரிவில் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கலான் இருக்கோம். அந்த கோரிக்கை மனுவுக்கு என்ன பதில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த கஸ்தூரிரங்கன் குழு மற்றும் மாதவ் காட்கில் குழு ஆகியோரோட அறிக்கை நகலையும் தமிழ்லையும், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான கருத்துரு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வாங்கி அதை அடுத்த காணொலியாக வெளியிடலாம்னு இருக்கோம். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் நடந்தது இங்கே நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் அப்படின்னா இங்கே வந்து காலநிலை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது. எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறத ஒரு கணிக்க முடியாத சூழல் இருக்குது. அதாவது சுற்றுச்சூழல் வானிலை ஆராய்ச்சியாளர்கள்லாம் மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மழை வராது. இன்றைக்கி மழை வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் மழை வரும். இதை வந்து துல்லியமாக கணிக்க முடியலை, ஒரு தோராயமாக கணிக்க முடியுமே தவிர துல்லியமாக கணிக்க முடியலை. ஏன் அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பருவநிலை மாற்றத்தை வந்து முற்றிலுமாக மாறுபட செஞ்சிருச்சு. அதுக்கு வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைகிறாங்க. ஏன்னா இங்கே நெகிழி பயன்படுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு பல சட்டங்கள் இருந்தாலுமே நம்ம யாருமே அதை முறையாக பின்பற்றுறது இல்லையா? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே குடிமக்களினுடைய மிக முக்கியமான கடமையாக இயற்கை வளங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அப்படிங்கிறத ஒரு முக்கிய கடமையாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் வந்து அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்? ஏதோ குறிப்பிட்ட அளவு 1-2 சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து அவங்க பங்குக்கு அவங்க வாழக்கூடிய அந்த கிராமங்களில் வந்து இந்த நாசகார திட்டங்கள் வந்து எதுவும் வந்துடக்கூடாது, இயற்கை வளங்களை அழிச்சிட்டு அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் மட்டும்தான் அந்த முயற்சிகளை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இங்கே சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு திட்டமும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா வளர்ச்சி வேணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய மலைகள் வந்து உடைச்சி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கேரளாவில் மலைகளை உடைக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து மலைகளை உடைச்சி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை யார் தடுப்பது? இதை தடுக்கிறதுக்கு சமூக ஆர்வலர்கள் முயற்சித்தாலும் அவங்கள வந்து மிரட்டுறது, அவங்கள கொலை செய்கிறது, இது போன்ற செயல்கள் வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளங்களை கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நீங்கள் கொண்டு போகாதீங்க, அதை தடை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எங்கள் கையில் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான செயல் பாருங்கள். இப்போ கேரளாவிலேருந்து நம்மளால் ஒரு மலையை கூட இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் இங்கேருந்து நம்ம எதனாலும் வந்து மாற்று மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நமக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம். இப்போ அவங்க வந்து மலையை உடைக்கக்கூடாது, ஆனால் நம்மகிட்ட இருந்து மலையை உடைச்சி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பெயரளவில் தான் செயல்படுறதே தவிர ஒரு முழு மூச்சாக இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இங்கே எந்த ஒரு திட்டமுமே இல்லை. ஏன்னா நீர்நிலைகள் வந்து தூர்வாரப்படவில்லை, நீர்நிலைகள் அப்படியே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சென்னையிலலாம் மழை வெள்ளம் வந்தால் அப்படின்னா
ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த பேரிடரை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் மழை வரும்போதெல்லாம் சென்னை வந்து தலைநகர் சென்னை வெள்ளத்தில் தான் மிதக்குது. மக்கள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நீர் போகக்கூடிய பாதைகள் எல்லாத்தையும் தடுத்து அங்கே வீடுகளோ கட்டிடங்களோ கட்டிட்டா நீர் அங்கே எப்படி போகும்? இப்போ இயற்கை வந்து எப்படின்னா, இயற்கை மிக அழகானது. இயற்கைக்கு நம்ம வந்து எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் இருந்தோம்னா இயற்கை நம்மளை வந்து பாதுகாக்கும். இயற்கை நமக்கு கொடையை அள்ளி கொடுக்கும். அதே இயற்கையை நம்ம ஏதாவது செய்யும்போது அது நமக்கு பல மடங்கு வந்து பேராபத்தை வந்து விளைவிக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இங்கே பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. உதாரணமாக இப்போ சமீபத்தில் குற்றாலத்தில் வந்த வெள்ளமாக இருக்கட்டும், இல்லை சதுரகிரியில் அவ்வப்போது ஏற்படுகின்ற வெள்ளமாக இருக்கட்டும், இது எல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் மட்டும்தான் ஏற்படுது. இப்போ இதையெல்லாம் யார் தடுக்கிறது? அரசு இதை தடுக்க மாட்டேங்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடிமக்களோட கட்டாய கடமை வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சுற்றுச்சூழலை யாரெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு முன் வர்றாங்களோ அவங்க மீதெல்லாம் தாக்குதல் நடத்துறது, அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவான நிலையும் வந்து யாரும் செய்யலை. இப்போ எல்லாரும் போய் இதுக்காக போராடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. போராடுறவங்கள தடுக்காதீங்க, போராடுறவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருங்க. ஏன்னா இங்கே எல்லோரும் அப்படி தான். நமக்கு நடக்காத வரைக்கும் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு நடக்கும்போது தான் அது இங்கே பிரச்சனையாகவே தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவும், நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகவும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து அவங்களால என்ன முடியுமோ அந்த முன்னெடுப்புகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க கூட நாமும் இணைந்து இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என இந்த மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக அனைவரையும் கேட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே சுற்றுச்சூழல் வந்து மிக மிக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் போது இது வந்து அது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே அது பேராபத்தாக முடியும். இந்த பூமி வந்து அனைத்து உயிர்களுக்குமானது. அப்போ அனைத்து உயிர்களும் இங்கே வாழணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து கட்டாயம் மாசுபடாமல் இருக்கணும். இயற்கை வளங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். இங்கே மனிதன் மட்டும்தான், நம்ம மட்டும்தான் இங்கே, நமக்கப்புறம் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு விரோதமான செயல்களை செய்யும்போது அந்த சுற்றுச்சூழல் ஒட்டு மொத்தமாக ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்தி போகுது அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி நிறையா உதாரணங்கள் பார்த்துருக்கோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளுக்கோ இல்லை மற்ற விலங்குகளுக்கோ தீங்கை ஏற்படுத்தாமல், இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து அழிக்காமல், இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து அழிக்காமல் அதை பாதுகாக்கணும். ஏன்னா உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கும் உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ மலையை வந்து நம்ம அழிச்சிக்கிட்டே இருக்கோம். மலையை உருவாக்கலாமானா மலையை உருவாக்க முடியாது. மரங்களை உருவாக்கலாமானா மரங்களை உருவாக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட 10 ஆண்டுகள் ஆகும். அந்த குறிப்பிட்ட 10-20 ஆண்டுகளுக்குள்ளே இங்கே காலநிலை மாற்றம் ஏற்பட்டு அந்த பேரிடரை சந்தித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது. ஏன்னா இங்கே வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற நோக்கத்தில் இனிமேலாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். நன்றி.